இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவரை மாதிரி ஆலோசனை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவரை மாதிரி செயல்ல மகத்துவமான தேவன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற இவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. பாருங்க, அவ்வளோ நல்ல தேவன். இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். பாருங்க, நம்ம ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கறதுல மகத்துவமானவர். பயங்கரமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிற தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, ஏகப்பட்ட அற்புதங்களை செய்தவர். இன்றைக்கு நம்ம மத்தியிலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஆலோசனை கொடுக்கறதுல அவரை மாதிரி ஒரு நல்ல தேவன் யாருமே கிடையாது. நம்ம அவர்கிட்ட போய் கேட்கணும். பாருங்க, கேட்டு கர்த்தாவே இந்த காரியத்தை நான் எப்படி செய்யறது, இந்த ஒரு பிரச்சனைக்கு, இந்த ஒரு தேவைக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க, நீங்க சொல்லி கொடுங்கங்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மூலமாக அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். பாருங்க, 2 உதாரணங்களின் மூலமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்பொழுதும் நம்ம தியானிக்கிற யாத்ராகமம் 14வது அதிகாரம் எப்படி அவர் ஆலோசனை கொடுக்குறாருன்னு பாருங்க. மோசேக்கு செங்கடல் ஒரு மகா பெரிய பிரச்சனை. செங்கடல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. போய் செங்கடல் முன்னாடி நின்றுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் மோசையை திட்டுறாங்கன்னு பாருங்க. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம். யாத்ராகமம் 14:12 வாசிக்கிறேன். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். நாங்க எகிப்தியர் இப்படி வந்து செங்கடல் முன்னாடி வனாந்தரத்துல சாகிறதுக்கு நாங்க எகிப்துல வேலை செஞ்சாலே எங்களுக்கு நல்லா இருக்கும். எவ்வளவு ஒரு நன்றி கெட்ட இருதயம்னு பாருங்க. மோசையை திட்டுறாங்க, எங்களை இங்க கொண்டு வந்து சாக வைக்கிறியா மோசே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 13வது வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் மோசேட்டு, நீ ஜனங்களுக்கு போய் சொல்லு, அவங்கள பயப்பட வேண்டான்னு சொல்லு. இன்றைக்கு இவங்க பார்க்குற எகிப்தியரை இனி ஒருபோதும் பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு பயங்கரமான ஞானம், அவருடைய அனந்த ஞானத்துல பிளான் பண்ணிட்டார். இன்னைக்கு நம்ம செங்கடலை பிளந்துடணும்னு பாருங்க. மோசே கிட்ட போய் சொல்றாரு, மோசே உன் கையில என்ன வச்சிருக்கிற, உன் கோலை நீட்டு அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு சின்ன ஒரு பெரிய கடலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை பாருங்க. சின்ன உன் கையில இருக்கிற ஆடு மேய்க்கிற கோல் தான் மோசே வச்சிருந்தாரு. உன் கோலை நீட்டு. பாருங்க, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை பாருங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். செங்கடல் குறுக்க வந்துருச்சு, இவங்க அந்த பக்கமா போக முடியாம. அப்ப எல்லாரும் கொண்டு போய் ஆளாளுக்கு ஒரு பக்கெட் எடுத்து தண்ணியை முண்டா ஊத்த முடியும்? எப்படி கடல் வழியா நடந்து போறது? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு கடலை பிளந்துடணும்னு சொல்லிட்டு மோசையை மூலமா செய்ய வைக்கிறாரு. மோசையை தானே எல்லாம் திட்டிட்டு மோசையை கொன்னரணும்ட்டு இருக்காங்களே, இந்த மோசே தான் ஊழியக்காரன் என்பதை ஜனங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மோசை மூலமா செய்ய வைக்கிறாரு. ஜஸ்ட் உன் கையில இருக்கிற கோலை நீட்டு அப்படிங்கிறாரு. மோசே கோலை நீட்டின உடனே கடல் 2ஆ பிளந்தது மட்டும் இல்ல, ஒரு மதில் மாதிரி இஸ்ரவேலருக்கு மதில் மாதிரி 2 பக்கமும் தண்ணி அவ்வளோ பாதுகாப்பா நின்றுருக்கு பாருங்க. வெட்டாந்தரையா இருக்கு, உலர்ந்த தரையா இருக்குன்னு சொல்லிட்டு எகிப்தியர் ஓடி வராம மதில மாதிரி ஆண்டவர் பாதுகாத்தார். எவ்வளவு ஒரு ஞானம்னு பாருங்க. நம்மளால யோசிக்கவும் கூட முடியாது, அப்படிப்பட்ட ஞானம் நம்ம ஆண்டவருக்கு இருக்கு. இந்த ஞானத்துல தான் நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவர் போதித்து கொண்டே இருக்கிறார். நம்ம இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். நம்மளுடைய பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். பாருங்க, நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம வார்த்தைகளை விசுவாசிக்கணும், அவர்கிட்ட போய் கேட்கணும். கர்த்தாவே சொல்லும்,
நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, சின்ன பிள்ளை சாமுவேல்னு சொல்லிட்டு சண்டே கிளாஸ் கதை நம்ம சொல்லுவோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அதை எல்லாருமே பெரியவங்க ரொம்ப அதிகமா கேட்கணும். கர்த்தாவே சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் பாருங்க. அப்போ இங்க செங்கடல் பழந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் அழகா அந்த பக்கம் கடந்து போயிட்டாங்க. எகிப்தியர் அதே மாதிரி செய்ய துணிந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஒருவர் கூட மீந்து இருக்கல, ஒருத்தர் கூட பிழைச்சில்ல. எகிப்தியர் அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. பார்வோனும் அவனுடைய இராணுவம் சேனை எல்லாரும் செத்து போயிட்டாங்க பாருங்க. கர்த்தர் இப்படிதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஆலோசனையில் அவர் மகத்துவமான தேவன், செயலில் மகத்துவமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். அடுத்தது இன்னொரு இன்சிடென்ட் பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1-7 வசனம் பாருங்க. அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனையினால புருஷன் செத்து போயிட்டாரு. அவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டு புருஷன் செத்து போயிட்டாரு. பசங்க 2 பேரையும் அடிமைகளா பிடிச்சிட்டு போறக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த விதவை பெண் என்ன பண்ணுவான்னு பாருங்க. அப்போ எலிசா கிட்ட போறா. அங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்கிட்ட என்ன இருக்கு? இது 2 தான் எலிசா கேட்குறாரு இந்த ஸ்திரீ கிட்ட. இந்த ஸ்திரீ சொல்ற, என்கிட்ட ஒரு குடத்துல ஒரு குடம் நிறைய எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் கொடுக்குற ஞானம் பாருங்க எலிசாக்கு. அவருடைய ஞானத்தை அப்படியே இங்க கொடுக்குறாரு. கொடுத்து எலிசாவை இப்படி கேட்க வைக்கிறாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இவ என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கு அப்படிங்கிறா. அடுத்தது எலிசாவோட ஐடியா பாருங்க. 3வது வசனம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். போய் பக்கத்து வீடுகள்ல எல்லா வீடுகள்லையும் போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வா. எல்லாரும் கொடுப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆனா ஆண்டவர் கொடுக்க வைப்பாரு. ஏன்னா இது கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை தானே. இவளை பிழைக்க வைக்கணும், இவ குடும்பத்தை பிழைக்க வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை பாருங்க. போய் எல்லார்கிட்டையும் போய் கேட்கும்போது கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனை அது நிலை நிற்கும், அது கண்டிப்பா நடக்கும். இப்போ எல்லார்கிட்டையும் கேட்டு வாங்கிட்டு வந்து அவ்வளோ பாத்திரங்களை வீட்டில் வச்சு இவ அந்த கையில் இருக்கிற எண்ணெயை எடுத்து ஊத்த தொடங்குறா பாருங்க. அவ்வளோ பாத்திரத்திலே ஊத்திக்கிட்டே இருக்கிறா பாருங்க. 5வது வசனம். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். 6வது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. வேற பாத்திரம் இல்லை, எல்லா பாத்திரத்திலேயே ஊத்தியாச்சு, எல்லாத்துலயும் எண்ணெய் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன பையன் வேற பாத்திரம் இல்லைன்னு சொல்லும் போது அங்க எண்ணெய் நின்று போச்சு பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிக்காம இருக்கலாம். ஆனா விசுவாசிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாள்லையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர்னால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு இந்த விசுவாசம் மட்டும்தான் தேவை பாருங்க. அடுத்தது எலிசா சொல்றது பாருங்க. அவள் போய் 7வது வசனம். தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பாருங்க, போய் எண்ணெய் எல்லாத்தையும் கொண்டு போய் வித்து நீயும் உன் குடும்பமும் வாழ்ந்து செழித்திருங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து அனுப்புறான். பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறத வச்சு இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு பதில் தெரியாம இருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நம்புறீங்களா? ஊழியர்களை நம்புறீங்களா? இப்படி விசுவாசத்தை போதித்து கொண்டிருக்கிறோமே, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க யார் இடத்துலயும் போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைகள் இப்ப பேசப்படும் போது டிவியில கேட்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க,
விசுவாசிங்க, விசுவாசித்து உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு இன்னைக்கு? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல கேட்கும்போது அவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதுக்காக நீங்க எங்கேயும் தேடி போக வேண்டாம். உங்ககிட்டயே ஆண்டவர் பதில வச்சிருக்காரு பாருங்க. இந்த ஸ்திரீக்கு அப்பதான் வீட்டுக்குள்ளேயே பதில வச்சிருந்தாரு. இப்போ பசங்களை பிடிச்சிட்டு போறதுன்னா எவ்வளோ பெரிய கடனா இருந்திருக்கும். 2 பையன்களையும் பிடிச்சிட்டு போறக்கு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் செய்த காரியம் பாருங்க. அவங்க கிட்ட இருந்த எண்ணெயை வச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தி அவ ஒரு பெரிய வியாபாரியாவே ஆயிருக்கலாம், எண்ணெய் வியாபாரியா ஆயிருந்திருக்கலாம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களிடத்துல இருக்கிறத வைத்து அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி, அவருடைய வார்த்தையின்படி நீங்க செய்யுங்க. நிச்சயமாகவே நீங்க வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் என்கிறதுல சந்தேகமே இல்லை பாருங்க. அந்த நாட்கள்ல நான் கல்யாணம் ஆன புதுசுல நான் சாம்பார் தூள், இட்லி பொடியெல்லாம் அரைப்பேன் பாருங்க. கர்த்தரிடத்துல ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு நான் என்ன செய்யறதுன்னு ஒரு நாள் உட்கார்ந்து சங்கீத புத்தகத்தை எடுத்து வாசிச்சேன் பாருங்க. ஆண்டவரே நீங்க என் கூட பேசுங்கன்னு. அவர் சங்கீதம் 50ல் 1வது சங்கீதத்திலிருந்து படிச்சுட்டு வர்றேன். 50வது சங்கீதம் வரும்போது என்னோடு பேசினாரு. என்னன்னா, உன்னுடைய வஸ்திரம் சந்தனம், லவங்கம் இவைகளுடைய வாசனையினால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாருங்க. டக்குன்னு எனக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். நம்ம இந்த தூளெல்லாம் அரைச்சிட்டு இருக்கோமே, இதை செஞ்சு நம்ம வித்தா என்னன்னு சொல்லி இன்றைக்கு எல்லா நாடுகளுக்கும் எங்களுடைய தூள் போகுது. 10 வெரைட்டி மசால் வீட்டிலேயே தயாரிக்கிறோம் பாருங்க. ஒரு சின்ன ஆரம்பம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? கர்த்தருடைய 7 கண்களும் தூக்கு நூலை அது அப்படி சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறதா. பிரியமானவர்களே, ஒரு அற்பமான ஆரம்பமா இருக்கலாம். இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் இவங்க தூள் இல்லைன்னா ஐயோ எங்களால சமைக்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ருசி மிகுந்த ஆரோக்கியமான சுத்தமான தூள் வெரைட்டிஸை செய்யறதுக்கு கர்த்தர் கிருபையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களிடத்துல என்ன இருக்கு? போய் கர்த்தரிடத்துல கேளுங்க, கேட்டு கண்டுபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.